கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 நாம் வாசிப்போமானால், மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பொறாமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, ஒரு மனுஷனை இந்த காரியங்கள் தீட்டுப்படுத்துமா? அப்போ உள்ளான இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் அது கிறுக்குள்ளதா இருக்கிறது. இந்த மகா கேடும் கிறுக்குள்ள இருதயத்தில் இருந்துதான் இந்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறதாம். அப்போ நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். அப்ப நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷர்கள் கண்டால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லி மனிதனை தீட்டாக எண்ணி அவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதே ஒரு மனுஷனை அது தீட்டுப்படுத்தும். உள்ளான ஆத்துமா இருதயத்திற்குள்ளதான் வாசம் பண்ணுகிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷ கைவேலையினால் செய்யப்பட்ட தேவாலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணவில்லை, இருதயமாகிய ஆலயத்திற்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த தெய்வம் வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். சாப்பிடுகிற உணவே குறித்தும் சில பேர் தீட்டு என்று சொல்லுவாங்க. அதல்ல தீட்டு. நாம் புசிப்பது ஆசன வழியாய் கடந்து போய்விடுகிறது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதாய் இருக்கிறது. இதனால்தான் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. நம்முடைய வேண்டுதல்கள் வாய்க்க செய்யல. நாம் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு நம்முடைய இருதயமே நமக்கு ஆசீர்வாத தடையாய் காணப்படுகிறது. தேவனுக்கு நமக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. இருதயத்தில் கொண்டிருக்கிற இந்த பாவத்தின் நிமித்தமாய் அது சிந்தனையிலே தீட்டாய் காணப்படுகிறது. இந்த இருதயத்தில் வருகிற பாவம், இந்த இருதயத்தில் குடிகொண்டிருக்கிற அக்கிரம துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் தேவனிடத்தில் நாம் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் தேவனை தரிசிக்க கூடாதபடிக்கு, தேவனை நாம் பார்க்க கூடாதபடிக்கு, நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிற இந்த பாவம் தான் பெரிய திரையாய் காணப்படுகிறது. இந்த பாவத்திரை நம்மை விட்டு அகன்று போக வேண்டுமானால் நம் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கேடும் கிறுக்குள்ள இருதயத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்வோமானால் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனே, உள்ளத்திரயங்களை ஆராய்ந்து அறிகிற பரிசுத்தரே, என் இருதயத்தை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே என் இருதயத்தை பரிசுத்தமாக்கும் உடைய கரத்தில் என ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.